லாஸ்ட் கிளாஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து 6 வகையான உரிமைகளில், அதாவது தற்போது இருக்கக்கூடிய 6 வகையான உரிமைகள், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 7 வகையான உரிமைகள் இருந்தது. சொத்துரிமை நீக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 6 வகையான உரிமையில 3 உரிமைகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 24 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய 3 உரிமைகள், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ரைட் டு கான்ஷியன்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இது 3 வந்து நம்ம பார்க்கலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், இந்த உரிமைகள் வந்து ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 25ல இருந்து ஆர்டிகல் 28. ஆர்டிகல் 28. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 25 இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரியா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆர்டிகல் 25. ஏன்னா திஸ் ஆர்டிகல் 25 ப்ரொவைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ், அதாவது மனச்சான்றுக்கான உங்களுக்கான சுதந்திரத்தை வந்து அது கொடுக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ், freedom of conscience and the right to profess, practice and propagate your religion. அதாவது ஆர்டிகல் 25 மத சுதந்திரத்திற்கான உரிமை. உங்களுக்கு எந்த விதமான மத நம்பிக்கை இருந்தாலும் அதை உங்களால வைத்துக் கொள்ள முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்கு, வச்சிருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரியான தாட் ப்ராசஸும் உங்களால வச்சுக்க முடியும். ஸோ யூ கேன் பி எ தீஸ்ட் ஆர் யூ கேன் பி அன் ஏத்திஸ்ட். ஸோ அப்படி இருக்கலாம், உங்களுக்கான அந்த உரிமை இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் இருக்கு. அதன் பிறகு ஒரு பர்டிகுலர் மதத்தை நீங்க வந்து பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய மதமோ அல்லது இந்து மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ அல்லது பார்சிகளுடைய சொராஸ்ட்ரிய மதமோ சீக்கிய மதமோ பௌத்த மதமோ எந்த மதத்தை வேணாலும் நீங்க பின்பற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மதத்தை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். யூ கேன் ப்ரொஃபஸ் த ரிலீஜியன் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ அந்த மதத்தை நீங்க பின்பற்றிக்கலாம். ப்ரொஃபஸ் அப்படின்னா நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறது. முதல்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ், உங்களுக்கு என்ன விதமான நம்பிக்கை வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அரசியலமைப்பு உங்களை அடிப்படை உரிமையாவே அதை கொடுத்துருக்கு. எனக்கு கடவுள் இருக்குன்னா இருக்கு, கடவுள் இல்லைன்னா இல்லை. நான் ஹிந்து மதத்தை தான் நம்புறேன்னா ஓகே, நீங்க இஸ்லாமிய மதத்தை தான் நம்புறீங்கன்னா ஓகே, அந்த வகையில ஃப்ரீடம் இருக்கு. நீங்க வந்து இஸ்லாமிய மதத்தை தான் நம்பணும், இந்து மதத்தை நம்பக்கூடாது, அல்லது இந்து மதத்தை தான் நம்பணும், வேறு மதத்துல நம்பிக்கை வச்சிருக்க கூடாதுன்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்களோட நம்பிக்கைக்கு சுதந்திரம் இருக்கு. ரெண்டாவது, நீங்க எந்த மதத்தை நம்புறீங்களோ அதை நீங்க வெளிக்காட்டிக்கொள்ளவும் முடியும். நீங்க ப்ரொஃபஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு ஹிந்து மத நம்பிக்கை இருக்குன்னா நான் ஹிந்து அப்படின்னு சொல்லி உங்களால சொல்லிக்கொள்ள முடியும். ஸோ ப்ரொஃபஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து, ஹிந்து மத நம்பிக்கை இருக்கு அல்லது இஸ்லாம் மத நம்பிக்கை இருக்கு அல்லது வேறு எந்த மதம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மதத்தை அந்த மத சார்பான விஷயங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். நீங்க இந்து மத நம்பிக்கை பெற்றவரா, நீங்க உங்களை இந்து மதம் நம்பிக்கை பெற்றவர்னு சொல்லிக்கலாம். அதே போல நீங்க கோயில்களுக்கு போகலாம், வரலாம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஈடுபட முடியும். அதையும் உங்களோட அடிப்படை உரிமையா கொடுத்துருக்காங்க, ஷால் பிராக்டிஸ். அதே போல கூடவே ப்ரொபகேட்டும் பண்ண முடியும் உங்களுடைய ரிலீஜியஸ் ஃபெய்த்தை. அதாவது நீங்க எந்த மதத்தை வந்து பின்பற்றுகிறீர்களோ அந்த மதத்தை உங்களால ப்ரொபகேட் பரப்பவும் முடியும். நீங்க வேறு ஒரு நபரை கூட அந்த மதத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா அவங்களால பண்ண முடியும். அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அது வந்து கட்டாயப்படுத்தியோ அல்லது வேறு ஏதாவது நோக்கத்திற்காகவோ அதை பண்ணக்கூடாது. நீங்க இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த மதத்தோடைய சிறப்பு விஷயங்களை ஒருத்தட்ட சொல்லி அவங்கள நம்ம மதத்திற்கு மாற்றலாம், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அதை கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது தவறான காரணங்களுக்காக அதை வந்து நீங்க பண்ண
கூடாது. சரியா? ஸோ இதுதான் வந்து மத சுதந்திரம் அப்படின்னு வழங்கப்படுது. உங்களுடைய என்ன நம்பிக்கை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். கடவுள் இருக்குன்னா இருக்கு, இல்லைனா இல்லை. ரெண்டாவது, நீங்க எந்த மதத்தை பின்பற்றினாலும் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன்னு சொல்லிக்கலாம். யூ கேன் ப்ரொஃபஸ். அடுத்து அந்த மதம் சார்ந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், அது எல்லாமே உங்களால பண்ண முடியும். யூ கேன் பிராக்டிஸ். அடுத்து அந்த மதத்தை ப்ரொபகேட்டும் பண்ண முடியும். நீங்க வேறு ஒரு நபருக்கு நீங்க அதை பரப்பணும் அப்படின்னு நினைச்சாலும் பண்ண முடியும். சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க அதை பண்ணலாம். ஆனா இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் பண்ண முடியும். எனக்கு மத சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டிகல் 25 என்னோட மதம் சார்ந்த சடங்குகளை பண்ண எனக்கு வந்து உரிமைகளை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுதலாம் நடத்த முடியாது. உடன்கட்டை ஏறுதல் என்னுடைய மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஸோ அதை நான் பண்ணியே தான் தீர்வேன்னு பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பொது ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாம, ஒழுக்கக்கேடான விஷயங்கள்ல ஈடுபடாம, சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாம நீங்க இந்த மத சுதந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னைக்கு நாம பாக்குறோம், மத சுதந்திரம், தீ மிதிக்கிறோம். ஸோ ஆர்டிகல் 25 உங்களோட மதத்தை பின்பற்றுங்க, உங்களோட மதத்துக்கான பிராக்டிஸ் நீங்க பண்ணலாம். தீ மிதிக்கிறோம், அழகு குத்துறாங்க. ஆனா நான் வந்து கடவாயில குத்துற அழக கொஞ்சம் கீழே இங்க குத்தனா போலீஸ் விடுவானா? என்னோட மதத்தோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க குத்தனா விடுவானா? நான் வந்து தீய கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு பதிலா மொத்தமா ஏறி விட்டு உள்ள போறேன்னா விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஸோ காரணம் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா ஒருத்தரோட உயிரிழப்பு காரணமாகலாம். ஹெல்த் அது பார்க்கணும், ஆரோக்கியத்துக்கு பாதகம் ஏற்படலாம். அதே போல அது வந்து ஒரு ஒழுக்கக்கேடுன்றது செகண்டரி. அது ஒரு பொது ஒழுங்குக்கு எதிரானது. அது ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். அது அந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பொது ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படாம, ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படாம, ஒழுக்கக்கேடான விஷயங்களை செய்யாம நீங்க உங்க மத சுதந்திரத்தை பின்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு ஆர்டிகல் 25 சொல்லுது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை. அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, எதை வேணாலும் பண்ண முடியாது. அடுத்து ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 26 ரைட் டு manage religious affairs, establish and administer religious institutions. Establish and administer religious institutions. Establish and administer religious institutions. அதாவது இது என்ன உரிமையை கொடுக்குதுன்னா, உங்களுக்கு உங்க மதம் சார்ந்த நிறுவனங்களை தொடங்கி அதை நிர்வகிக்கிற உரிமையை கொடுக்குது. நீங்க சுதந்திரமாக உங்க மதம் சார்ந்த நிறுவனங்களை தொடங்கி அதை நிர்வகித்துக் கொள்ளலாம். அதற்கான உரிமையை வந்து இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிகல் வந்து கொடுக்குது. உதாரணமா, நீங்க ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு சர்ச் கட்டணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு நினைக்கிறீங்க, அதை அரசாங்கம் தடுக்க முடியாது. உங்களுடைய ஆர்டிகல் 26 உங்க மத நிறுவனங்களை தொடங்கி அதை நிர்வகிப்பதற்கான, சுதந்திரமாக நிர்வகிப்பதற்கான உரிமையை கொடுக்குது. இதுவே சில பேர், நிறைய சாமியார்கள் இருப்பாங்க, அவங்க மடம்லாம் தொடங்குவாங்க. அந்த மடம்லாம் தொடங்கலாம், அது அவங்களோட உரிமை தான். அதுக்கு எந்த விதமான அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு அதை அவங்களால பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் அவங்களால அதை பண்ண முடியும்னு சொல்லுது. அது அவங்க ரைட்டுன்னு சொல்லுது ஆர்டிகல் 26. ஸோ நாளைக்கு ஏதாவது நீங்க கோயில் கட்ட விரும்புனீங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து கோயில் கட்டக்கூடாது அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு, புறம்போக்கு நிலத்துல கட்டக்கூடாது, சரியா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு, நீங்க கோயில் கட்ட போறீங்க அப்படின்னா அரசாங்கமே தடுத்தாலும் கூட நீங்க அதை பண்ண முடியும், சரியா? அது சொல்றது ஆர்டிகல் 26. தடுக்க கூடாது அந்த அரசாங்கம், ஏன்னா அது உங்களோட அடிப்படை உரிமை மீறல். ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ். ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் அ freedom from payment of taxes for the promotion of a particular religion. Freedom from payment of taxes for the promotion of a particular religion.
freedom from payment of taxes for the promotion of a particular religion. இப்போ டாக்ஸ் அப்படின்றதே கம்பல்சரியா வாங்குறது தான் டாக்ஸ். வரின்றதுக்கும் டொனேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாக்ஸுக்கும் டொனேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாக்ஸ்னா கம்பல்சரியா கொடுத்தாகும். உதாரணத்துக்கு இன்கம் டாக்ஸ், அந்த ஸ்லாபுக்குள்ள நீங்க இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா நீங்க கட்டிதான் ஆகும். நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டிதான் ஆகும். வேற வழியில் நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தோடைய செலவுக்காக, அதனுடைய மேம்பாட்டிற்காக உங்களை கட்டாயப்படுத்தி வரி வாங்க முடியாது. உதாரணமாக, நான் இந்த பர்டிகுலர் கோவில் கட்ட போறேன், அரசாங்கம் நாங்க இந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட போறோம், இந்த கோயிலுக்கு எல்லாரும் கட்டாயம் வரி கொடுத்தாகணும், கட்டாயப்படுத்த முடியாது. அல்லது ஒரு பள்ளிவாசல் கட்ட போறோம், அதுக்கு நீங்க கட்டாயம் வரி கொடுத்தாகணும். அல்லது ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு நீங்க கட்டாயம் வரி கொடுத்தாகணும் அப்படின்லாம் பண்ண முடியாது. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தோடைய மேன்மைக்காக உங்ககிட்ட அரசு கட்டாயப்படுத்தி வரி வாங்க முடியாது. ஸோ அதுதான் ஆர்டிகல் 27 குறிப்பிடுது. ஸோ நோ ஃப்ரீடம் ஃப்ரம், ஃப்ரீடம்னா நீங்க அதுல இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கீங்க, ஃப்ரீயா இருக்கீங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ரிலீஜன், ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக. அதே போல உங்ககிட்ட ஆல்ரெடி வசூல் பண்ண டாக்ஸ், அது ஜிஎஸ்டியோ, இன்கம் டாக்ஸோ, எக்ஸைஸ் டியூட்டியோ, கஸ்டம்ஸ் டியூட்டியோ, இந்த மாதிரி என்ன டாக்ஸா இருந்தாலும் அந்த டாக்ஸை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக மட்டும் செலவு பண்ண முடியாது அரசு. ஒரு குறிப்பிட்ட மதத்தோட மேன்மைக்காக மட்டும் செலவு பண்ண முடியாது. அதையும் சொல்றது ஆர்டிகல் 27. புரிஞ்சது இல்லையா? ஸோ ஒரு காமெடியில கூட சொல்லுவாங்க, இந்த வடிவேல் காமெடியில, அங்காளம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் கூட அப்படின்னு. கூழு குடிக்க வேணாம், வரேன், கொடுக்கலாம் ஒன்றும் இல்லைன்றது போல சேம் அதே தான். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் மேம்பாட்டுக்கு டாக்ஸ் கட்டாயம் கொடுக்கணும்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடும். ஏன்னு கேட்டா அது என்னோட அடிப்படை உரிமை. அரசாங்கமே போட்டாலும் அடிப்படை உரிமை நீங்க மீறீங்க, எங்க போலாம்? அடிப்படை உரிமை மீறப்பட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். சரியா? அடுத்து ஆர்டிகல் 28. நாங்க ஏன் சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறோம், நான் ஏன் நடுராத்திரி அந்த மாதிரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன்றது போல ஆர்டிகல் 28, freedom from attending religious instructions. Religious instruction in educational institutions. In educational institutions. கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, ஸ்கூலோ காலேஜோ, இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள், அந்த கல்வி நிறுவனங்கள் அரசு கல்வி நிறுவனங்களும் இருக்கு, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களும் இருக்கு, தனியார் கல்வி நிறுவனங்களும் இருக்கு. அரசு கல்வி நிறுவனங்கள்ல கவனிங்க, எழுதிப்போம். அரசு கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதம் சம்பந்தப்பட்ட பிரேயரோ அல்லது மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கம்பல்சரி பண்ணவே கூடாது. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், ஒரு கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல, அரசோடைய கல்வி நிறுவனத்துல மத போதனைகள் அப்படின்றது இருக்கவே கூடாது. அறவே அதுக்கு அனுமதி கிடையாது. அதை சொல்றது ஆர்டிகல் 28. புரிஞ்சுதுங்களா? அதே போல சார், இப்ப எய்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க மத போதனைகள், மத பிரார்த்தனைகள், அதுல மாணவர்களை ஈடுபடுத்தலாமா? அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னா ஈடுபடுத்தலாம். உதாரணத்துக்கு லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்கு, அவங்க கிறிஸ்டியன் பிரேயர்ஸ் எல்லாமே கொடுக்கறது வழக்கம். வித்யாமந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த வித்யாமந்திர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹிந்து ரிலேட்டட் அந்த பிரேயர்ஸ், பஜனை, இதெல்லாம் அவங்க நடத்துறது வழக்கம். சாட்டர்டே, நான் கூட ஒரு வருஷம் அங்கே படிச்சிருக்கேன், சாட்டர்டேஸ் அதை பண்ணுவாங்க. அதே போல நிறைய இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அங்க அவங்க அந்த மதம் சார்ந்த பிரேயர்ஸ் பண்றது வழக்கம். ஸோ அந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கலாமா அப்படின்னா பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். ஆனா அது வாலண்டரி பேசிஸ்ல இருக்கணும், கட்டாயப்படுத்தி பண்ண சொல்லக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிக்கிறேன், அங்க கிறிஸ்டியன் பிரேயர்ஸ் நடக்கும். பட் ஆனா அந்த பிரேயர்ஸ் கட்டாயமா எல்லாரும் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அது வாலண்டரி பேசிஸ்ல அது இருக்கணும். அதே போல எய்டடா இருந்தாலும் அப்படிதான், கவர்மெண்ட் எய்டடா இருந்தாலும் அங்க மத போதனைகளோ மத பிரார்த்தனைகளோ மாணவர்களுக்கு வழங்க முடியுமானா, நடத்த முடியும். ஆனா அது வாலண்டரியா இருக்கணும், கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. இதே அரசு முழுமையாக நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம், கவர்மெண்ட் காலேஜ், என்டையரா கவர்மெண்ட் ஸ்கூல்,
இங்க வந்து மத போதனைகளோ பிரார்த்தனைகளோ மாணவர்களுக்கு வழங்க முடியுமா? முடியாது. என்டையரா கவர்மெண்ட் நடத்துற கல்வி நிறுவனத்துல கொடுக்க கூடாது. அதுதான் விதி. சரியா? ஏன்னா அதுல எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. எல்லா தரப்பு மக்களையும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு அரசே சொல்லக்கூடாது. அப்ப அது சொன்னா அது செக்யூலரே இல்லை, செகுலரிசம் இல்லை. அரசு நடத்தக்கூடிய நிறுவனத்தில் நீ எப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தோட இதை பண்ண முடியும்? அது பண்ண முடியாது. ஸோ மத போதனைகளுக்கு தடை. நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். in state educational institutions. In state educational institutions. In state aided and private educational institutions, religious instructions can be provided. Religious instruction கொடுக்கலாம், but that should be in voluntary basis. கம்பல்சரியா இருக்கக்கூடாது. Can be given in voluntary basis. Can be given in voluntary basis. எழுதிங்களா? நாலாவது ரைட் முடிச்சிட்டோமா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? உங்களுடைய நம்பிக்கையும் நீங்க நம்புகிற மதத்தையும் பின்பற்றுவதற்கு உரிமையை உங்களுக்கு கொடுக்குது. ஆர்டிகல் 26 உங்களுடைய மதம் சார்ந்த நிறுவனங்களை தொடங்கி நிர்வகிப்பதற்கான உரிமையை கொடுக்குது. ஆர்டிகல் 27 எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் அதனுடைய மேன்மைக்கும் கட்டாயப்படுத்தி வரி வசூல் செய்வதிலிருந்து உங்களுக்கு ஃப்ரீடம், விலக்கு கொடுக்குது. ஆர்டிகல் 28 அரசோடைய கல்வி நிறுவனங்கள்ல மத போதனைகள் பிரார்த்தனைகளுக்கு தடை விதிக்குது. அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல வாலண்டரி பேசிஸ்ல அதை அலோவ் பண்ணுது. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். இங்க கொடுக்கப்பட்டிருக்க எல்லா உரிமைகளும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க அதை வந்து எல்லா உரிமைகளையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம பிராக்டிஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 4 உரிமைகள் முடிச்சிட்டோமா? இன்னும் எத்தனை உரிமை இருக்கு? இன்னும் 2 உரிமை இருக்கு. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ 5வது உரிமை கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி சார்ந்த உரிமை. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். கலாச்சாரம் மற்றும் கல்வி சார்ந்த உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல்ஸ் என்னென்ன? ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 29 ஒன்றும் இல்லை. இந்திய குடிமகனாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தனித்துவமான மொழியோ கலாச்சாரமோ எழுத்து வடிவமோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ளலாம். அதுவே உங்களோட அடிப்படை உரிமைதான் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ எனி இந்தியன் சிட்டிசன் Indian citizens having distinct language,
culture, script shall have right to preserve it. Shall have right to preserve it. இந்திய குடிமகன்களாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தனித்துவமான மொழி, தனித்துவமான எழுத்து வடிவம், தனித்துவமான கலாச்சாரம் இருந்ததுன்னா அந்த கலாச்சாரத்தை உங்களால பாதுகாத்துக் கொள்ள முடியும். அரசோடைய அடக்குமுறையை தாண்டி பாதுகாத்துக் கொள்ள முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு ஜல்லிக்கட்டு தடை இருந்தது, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தடையை வந்து நீக்கினாங்க. அந்த தடையை நீக்கினதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆர்டிகல் 29. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக என்ன வாதம் முன்வைக்கப்பட்டதுன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அப்படின்றது எங்களுடைய கலாச்சாரத்தோட ஒரு பகுதி, வெளிப்பாடு. இந்த கலாச்சாரம் ஒரு தனித்துவமான கலாச்சாரம். தனித்துவமான கலாச்சாரத்தை இந்திய குடிமகன்கள் கொண்டிருக்கும் பட்சத்துல அதை பாதுகாப்பதே எங்களோட அடிப்படை உரிமை. அதை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்றது எங்களோட அடிப்படை உரிமை மீறல்ன்ற வாதத்தை முன் வச்சுதான் ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தோம். நான் சொல்றது புரியுதா? இது உங்களுக்கு உரிமையா கொடுத்துருக்கான். இந்திய குடிமகன்கள் தனித்துவமான எழுத்து வடிவம் இருக்கா, கலாச்சாரம் இருக்கா? ஏன்னா நம்மளுடைய ஜல்லிக்கட்டு கலாச்சாரம் வேற எங்கேயுமே இல்லை, வேறு மொழிகள்ல இந்த கலாச்சாரத்தை பின்பற்றல. ஸோ எங்களுக்கு ஒரு தனித்துவ கலாச்சாரம் இருக்கு. இந்த கலாச்சாரம் இருக்கிற பட்சத்துல நாங்க அதை பாதுகாத்துக் கொள்வது எங்களோட அடிப்படை உரிமையா அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. இந்த அடிப்படை உரிமைக்குள்ள எந்த கோர்ட்டோ எந்த அரசாங்கமோ தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி வாதத்தை வச்சுதான் ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அத்தகைய முக்கியமான ஆர்டிகல் இது, ஆர்டிகல் 29. சரியா? அடுத்த ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 30 right of minorities to establish and administer educational institutions. Right of minorities to establish and administer educational. Right of minorities to establish and administer educational institution. These minorities can be religious minorities or linguistic minorities. Religious minorities or linguistic minorities. இந்தியாவில் மத ரீதியான சிறுபான்மையினர் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மொழி ரீதியான சிறுபான்மையினர் இருப்பாங்க. சிறுபான்மையினர்னா நாம் ரெண்டா பிரிச்சுக்கலாம். மத ரீதியான சிறுபான்மையினர் என்ற பட்சத்துல இந்துக்கள் தவிர மற்ற மதத்தை சேர்ந்தவங்க சிறுபான்மையினராக இருக்காங்க. இதுவே ஒவ்வொரு மாநிலத்திலையும் மொழி ரீதியான சிறுபான்மையினர் இருப்பாங்க. அப்படி மத ரீதியான சிறுபான்மையினர், மொழி ரீதியான சிறுபான்மையினர் அவங்க சமூகத்தோடைய வளர்ச்சிக்காக கல்வி நிலையங்களை தொடங்கி அதை சுதந்திரமாக நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் வந்து தமிழ் பேசுறோம். நம்ம மகாராஷ்டிராவுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நாம மொழி ரீதியான சிறுபான்மையினர் மகாராஷ்டிரால. ஸோ அங்க வந்து நீங்க ஆர்டிகல் 30 யூஸ் பண்ணி தமிழர்களுக்காகவே ஒரு பள்ளிக்கூடத்தையோ ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி அதுல நீங்க விருப்பம் போல நிர்வகித்துக் கொள்வது உங்களோட அடிப்படை உரிமை. நீ எப்படி தமிழன் மகாராஷ்டிரால வந்து நீ ஸ்கூல் தொடங்குற, காலேஜ் தொடங்குற, உங்களை தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க தமிழன் மகாராஷ்டிரால போகும்போது மொழி ரீதியான சிறுபான்மையினர் ஆயிடுறீங்க. மொழியின் அடிப்படையில் அங்க மராத்தி பேசுறவங்க பெரும்பான்மையினர், நீங்க சிறுபான்மையினர் ஆகிறீங்க, மைனாரிட்டி ஆயிடுறீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க கல்வி நிறுவனங்களை, நம்ம தமிழ் சமூகத்திற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை சுதந்திரமா நிர்வகிக்கலாம். அதுக்குள்ள யாரும் தலையீடு செய்ய மாட்டாங்க. அதுவே உங்களுடைய அடிப்படை உரிமை தான். புரியுது இல்லையா? ஸோ இது கொடுக்கறது ஆர்டிகல் 30, கலாச்சாரம் மற்றும் கல்வி சார்ந்த உரிமை. இந்த மாதிரி சிறுபான்மையினருக்காக தொடங்கப்படுற கல்வி நிறுவனங்கள்ல ரிசர்வேஷன்ஸ் ஆஸ் பர் ஆர்டிகல் 15 கிளாஸ் 5 கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கேட்க முடியாது. ரிசர்வேஷன் கேட்க முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். மற்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்க முடியும், கொடுத்துதான் ஆகணும், கட்டாயம் அது. ஆனா மைனாரிட்டிஸ்க்காக உருவாக்கப்படுற கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு கோர முடியாது, அரசாங்கமே நினைத்தாலும். ஏன்னா அதை அவங்க சுதந்திரமா நிர்வகிக்கிறாங்க. எக்ஸாம்ல கேட்பா, இம்பார்ட்டன்ட் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இங்க ரிசர்வேஷன், no reservation.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 25ல இருந்து 30ல இருக்கல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஓகே, ஸோ எத்தனை உரிமைகள் முடிச்சிட்டோம்? 5 உரிமை முடிச்சிட்டோமா? இன்னும் ஒரு உரிமை இருக்கு, மாத்திட்டுமா? ஸோ ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது. ஸோ அதையும் பார்த்துருவோம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. ஸோ இந்த சொத்துரிமைன்றது ஆர்டிகல் 31ல இருந்தது. ஆர்டிகல் 31 சொத்துரிமை. இந்த சொத்துரிமை 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978ல 1978ல இட் வாஸ் ரிப்பீல்டு. ரிப்பீல்டு இன் த சென்ஸ் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். 31 நீக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு சொத்துரிமை எங்க இருக்குன்னா ஆர்டிகல் 300A, it is continuing as a constitutional right, it is continuing as a legal right. ஆர்டிகல் 300 கேபிட்டல் ஏல இன்னைக்கு இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது இருக்கு. சரியா? ஆர்டிகல் 31 போகும்போது ஆர்டிகல் 31 கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சின்னு 3 சில ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதை நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலனாலும் பட் அதுல என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் ஏ, 31 கேபிட்டல் பி, 31 கேபிட்டல் சி. ஆர்டிகல் 31 கேபிட்டல் ஏ and Article 31 capital B. This was added by first Constitutional Amendment Act 1951. 1951 முதலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக 31 கேபிட்டல் ஏ, 31 கேபிட்டல் பி சேர்க்கப்பட்டது. 31 கேபிட்டல் ஏ எதற்காக சேர்க்கப்பட்டது அப்படின்னா இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது விடுதலைக்கு பிறகு நிறைய பகுதிகளில் ஜமீன்தாரி ஒழிப்பு கொண்டு வரப்பட்டு பெரிய பெரிய நிலக்கிழார்கள்ட்ட இருந்து நில உச்சரம்பு போட்டு நிலங்களை கையகப்படுத்துறாங்க. அப்படி நிலங்களை கையகப்படுத்தின பொழுது அந்த நிலங்கள் வைத்திருப்பவர்கள் எங்களுடைய சொத்துக்கள் கையகப்படுத்தப்படுகிறது, ஆனால் அந்த சொத்துக்களுக்கு சரியான கம்பன்சேஷன் எங்களுக்கு கொடுக்கல, அதனால இது எங்களோட அடிப்படை உரிமை மீறல்னு சொல்லிட்டு வழக்குகளை தொடர ஆரம்பிச்சாங்க அந்த நிலக்கிழார்கள். ஸோ அந்த வழக்குகள் வந்துகிட்டே இருந்ததுனால ஸோ அந்த மாதிரியான நில சீர்திருத்தங்கள்ல இருக்கிற இந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணணுன்றதுக்காக 31 கேபிட்டல் ஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த 31 கேபிட்டல் ஏல என்ன மென்ஷன் பண்ணானா இந்த மாதிரி நிலங்கள் கையகப்படுத்துவது தொடர்பான விஷயங்கள் ஒரு அரசு செய்யும் பொழுது அது அந்த விஷயம் அடிப்படை உரிமையை மீறுதுன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு நீதி புனராய்வுல இருந்து அந்த நிலம் லேண்ட் ரிஃபார்ம்ஸை பாதுகாக்க 31A கொண்டு வந்தான். லேண்ட் ரிஃபார்ம்ஸை பாதுகாக்க நீதி புனராய்வுனா நீதிமன்றம் தலையிட்டு அதை ரத்து செய்வதில் இருந்து பாதுகாக்க அதை கொண்டு வந்தாங்க. அதே போல 31Bன்னு ஒரு ஆர்டிகளை கொண்டு வந்தாங்க. இந்த 31B தான் நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 31B இஸ் ரிலேட்டட் டு ஸ்கெடியூல் 9. 9வது அட்டவணையோட சம்பந்தப்பட்டது 31B. The 9th schedule is created on the basis of Article 31B. இந்த 9வது அட்டவணை எதற்கு உருவாக்கப்படுதுன்னா நாளைக்கு அரசு செய்யற எந்த விஷயமும் அடிப்படை உரிமைகளை மீறுகிறதுன்னு சொல்லி கோர்ட்டை அணுகி அந்த விஷயத்துக்கு தடை வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பவர் வச்சிருக்க ஒரு புது அட்டவணையை அறிமுகம் செய்யறாங்க 9வது அட்டவணை. அந்த 9வது அட்டவணைக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த 9வது அட்டவணையில வைக்கப்படுற சட்டங்களின் மீது அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்று சொல்லி நீதி புனராய்வு நடத்த முடியாது. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூனா ஒரு நீதித்துறை ஒரு சட்டம் செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அது செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிக்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ. அது நாளைக்கு செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிக்க முடியும் நீதி புனராய்வு செய்யப்படும் போது. அப்போ இந்த 9வது அட்டவணை என்ன பண்ணுச்சு? வாட் இட் டன் வாஸ் இட் கேவ் அ ஸ்பெஷல் பவர் டு தி இட் கேவ் அ ஸ்பெஷல் பவர் டு 9th schedule. இந்த 31Bன்றது 9th scheduleக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குது. அது என்ன ஸ்பெஷல் பவர்னா இஃப் எனி ஆக்ட் இஸ் பிளேஸ் இன் 9th schedule. 9வது அட்டவணையில ஏதாவது சட்டத்தை நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது, இட் இஸ் வயலேட்டிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த கிரவுண்ட்ஸ்ல யூ கேனாட் ஸ்க்ரூட்டினைஸ் தட் லா, அதாவது அந்த சட்டத்தை நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு சிறப்பு அதிகாரத்தை 9வது அட்டவணைக்கு வைக்குது. அந்த 9வது அட்டவணைக்கு காரணமானது 31B. சார் எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஒன்றும் இல்லை, 31Bனா 9வது அட்டவணை.
9வது அட்டவணையில ஏதாவது சட்டத்தை கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா அந்த சட்டத்துக்குள்ள நீதிமன்றம் இந்த சட்டம் அடிப்படை உரிமையை மீறுதுன்னு சொல்லி நீதிமன்றம் அதை தலையிட்டு ரத்து பண்ண முடியாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. அடுத்து 31C. இந்த 31C இப்ப வேணா நான் டிபிஎஸ்பி வரும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அடுத்து கடைசி உரிமையான ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்பில் தீர்வு காண்பதற்கான உரிமைகள். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்பில் தீர்வு காண்பதற்கான உரிமைகள். இட்ஸ் ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 32, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இவ்வளோ ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நமக்கு சமத்துவத்திற்கான உரிமை இருக்கு, நம்மள அரசு பாகுபடுத்த முடியாது, நமக்கு சுதந்திரத்திற்கான உரிமை இருக்கு, பேச்சு மற்றும் கருத்துரிமை, நமக்கு மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கு, சிறுபான்மையினராக இருக்கிற பட்சத்தில் கல்வி நிறுவனங்களை தொடங்குற உரிமை இருக்கு, இதெல்லாம் பார்க்குறோம். இந்த உரிமைகள் எல்லாத்தையும் அரசு மீறும் போது அல்லது இந்த உரிமைகள் பாதிப்படையும் போது உங்களுக்கு இருக்கிற வழி என்னன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட் அணுகலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கான அடிப்படை உரிமையை மீட்டு உங்க கையில கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தை அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு சொன்னோம். இந்த விஷயத்த எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிகல் 32ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இஃப் யோர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கெட்டிங் வயலேட்டட் யூ கேன் டைரக்ட்லி அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் and the Supreme Court will restore your fundamental right. இந்த விஷயத்த ஆர்டிகல் 32ல தான் சொல்லியிருக்கான். ஸோ இது அதனால இந்த ஆர்டிகல் 32 தான் மிக முக்கியமான விஷயம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே மிக மிக முக்கியமான ஆர்டிகல் 32. ஏன்னா இது பாதிப்படைஞ்சா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலான்னு சொல்றது இதுதான். அதனால இது அம்பேத்கர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இதை வந்து புகழ்ந்திருப்பார். அதை வந்து அவரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருப்பாங்க? யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். இதையே உங்களுக்கு கொஸ்டினா கேட்பா, ஒரு குரூப் 4 கொஸ்டின்ல இது கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபேக்ட். So here, if your fundamental rights are getting violated, you can approach Supreme Court. So Supreme Courtக்கு நீங்க அப்ரோச் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரீஸ்டோர் பண்ண அவங்க சில ஆணைகளை பிறப்பிப்பாங்க. அந்த ஆணைகளை நம்ம ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீதி பேராணைகள் அப்படின்னு தமிழ்லையும், ஆங்கிலத்தை ரிட்ஸ். இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிப்படைஞ்சிருக்கு, அதை மீட்டு கொடுக்கணும். அதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆணையை பிறப்பிக்குது. அந்த ஆணையை ரிட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அந்த ஆணைகளோட வகைகளை நம்ம பார்க்கணும். இந்த ரிட்ஸ் ஒரு 5 வகையான ரிட்ஸ் இருக்கு. ஆஸ் பர் ஆர்டிகல் 32 there are 5 types of writs. அந்த 5 வகையான ரிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். எழுதிங்களா? அடுத்த பேஜ் மாத்துக்குமா? ஸோ எத்தனை வகையான ஆணைகள் இருக்குன்னு சொன்னோம்? 5 வகையான ஆணைகள் இருக்கு. ரிட்ஸ் இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்க வந்து ஒரு சிட்டிசன், உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ல ஏதோ பிரச்சனை, நான் சுப்ரீம் கோர்ட், இஃப் யூ கன்சிடர் நான் வந்து சுப்ரீம் கோர்ட் இமேஜின் பண்ணிக்கோ, நீங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிப்படைஞ்சிருக்குன்னு ஒரு பெட்டிஷன் போடுறீங்கன்னா, நான் என்னுடைய கடமை என்ன? நான் அரசியலமைப்பின்படி உங்களோட அடிப்படை உரிமையை பாதுகாக்கணும். அது என்னுடைய கடமை ஆஸ் அ சுப்ரீம் கோர்ட். அப்ப நான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவேன்? எதனால இந்த அடிப்படை உரிமை பாதிப்படைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்றதுக்காக ஆணை போடுவேன். அவரோட அடிப்படை உரிமை, உங்களோட அடிப்படை உரிமையை மீட்டு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆணை வந்து நான் வந்து போடுவேன். ஸோ அந்த ஆணை தான் நீதி பேராணைகள்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப நீங்க வந்து ஒரு சிட்டிசன், இன்னொருத்தர் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சுப்ரீம் கோர்ட். கவர்மெண்டா இருக்கக்கூடியவர் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். உங்க பக்கத்துல கவர்மெண்ட்னு ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க பேசக்கூடாது, இங்க வந்தா நீ பேசக்கூடாது, நீ உன்னோட கருத்தை சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதனால உங்களோட ஆர்டிகல் 19(1) பாதிப்படையுதா? 19(1) ஏன்னா பேச்சு மற்றும் கருத்துரிமை இருக்கு. கவர்மெண்ட் உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லுது.
அப்போ நீங்க எங்க போலாம்னா உங்களுடைய அடிப்படை உரிமைகளை கவர்மெண்ட் மீறும் போது நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம். அப்ப சுப்ரீம் கோர்ட்டை நீங்க ஏன்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய பேச்சு மற்றும் கருத்துரிமையை பாதுகாக்க நான் இவருக்கு ஒரு ஆணை போடுவேன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆணை போடுவேன். நீங்க அவருடைய பேச்சு மற்றும் கருத்துரிமையில தலையிடாதீங்க, அவருக்கு பேசுற உரிமை இருக்கு, கருத்து சொல்ற உரிமை இருக்கு, நீங்க தலையிடக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுவோம்னா, இதுதான் நீதி பேராணை, இதுதான் ரிட். ஸோ இந்த ஆர்டரே அது எதுக்காக போடப்படுது அப்படின்ற அடிப்படையில 5 வகையா பிடிக்கலாம். நான் அந்த சுப்ரீம் கோர்ட் போடக்கூடிய ஆர்டரு என்ன காரணத்திற்காக போடப்படுது, என்ன மாதிரி விஷயங்களுக்கு போடப்படுதுன்றத பொறுத்து நம்ம 5 வகையா பிரிக்கலாம். இப்ப புரிஞ்சிருச்சா நீதி பேராணை? ஸோ ரிட்ஸ் 5 டைப்ஸ். First one is habeas corpus. Habeas corpus. Habeas corpus. Habeas corpus அப்படின்னா என்னன்னா, இப்போ என்ன சொல்றது, இதே கண்டிஷன் நாம எடுத்துக்கலாம். என்ன கண்டிஷன்? அந்த கவர்மெண்ட் கார் இல்லையா உங்க பக்கத்துல, அவர் உங்களை பிடிச்சி அடைச்சி வச்சிடறாரு, சட்டவிரோத கைது, உங்களை பிடிச்சி அடைச்சி வச்சிடறாரு. உங்களுடைய தனி மனித சுதந்திரமும் வாழ்வதற்கான உரிமையும், அதே போல ஆர்டிகல் 19 உங்களுடைய எங்க வேணாலும் பயணிக்கிற உரிமை இதனால பாதிப்படையுதா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நேரா சுப்ரீம் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ், நீங்க வர முடியாதுன்னா உங்களை அடைச்சு வச்சுட்டாரு, உங்களோட ஃப்ரெண்டு யாராவது நேரா சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி போலீஸ் அவங்க ஃப்ரெண்டை போலீஸ்னு வச்சுக்கலாம், போலீஸ் சட்டவிரோதமா என்னுடைய நண்பனா கடத்தி வச்சிருக்காங்க, ஸோ அவங்க சரியான பதில் சொல்லலை, என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, அதே போல லாயரை கன்சல்ட் பண்ண விடலை, அவங்கள எங்க வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க என்னோட நண்பனை, இப்ப என்னோட நண்பன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலன்னா உங்க ஃப்ரெண்டு சுப்ரீம் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ்ன்னு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டா சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு உண்மையாலுமே இது நடந்திருக்கு, சட்டவிரோதமாக ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க, நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் நீதி பேராணை போடுவாங்க. அந்த நீதி பேராணை வழங்கப்பட்ட இந்த ரிட் போட்டாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட சட்டவிரோத கைதுல வைக்கப்பட்டிருக்கிற நபரை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த வேண்டியது போலீஸோட கடமை. நான் சொல்றது புரியுதா? சட்டவிரோத கைது எப்பயாவது நடக்கும்போது போலீஸ் சட்டத்துக்கு புறம்பா என்ன சும்மா உங்க ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா ஒரு கைது நடக்குதுன்னு வச்சுக்கலாம், எந்த தப்பும் பண்ணல, எந்த குற்றமும் பண்ணல, சும்மா காழ்ப்புணர்ச்சிக்காக உங்களை கைது பண்ணி பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம், எந்த காரணமும் சொல்லலை. அப்ப அந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி சட்டவிரோத கைது நடந்திருக்கு அப்படின்னு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை போய் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆணை வரும். இந்த மாதிரி இந்த நபர் சட்டவிரோதமாக கைது பண்ணப்பட்டிருக்காரு, இவரை கொண்டு குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும், அவங்கள கொண்டு ஆஜர்படுத்தி தான் ஆகணும். இதுதான் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். இது அரசு மேலேயும் போடலாம், தனிநபர்கள் மேலேயும் போடலாம். உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னு வச்சுப்போம், ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி பாத்துறாதீங்க, பட் உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னு வச்சுப்போம், உங்க ஃப்ரெண்டை அவங்க வீட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க, ஆனா உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுல அவங்கள வெளியே விட மாட்டேன்றாங்க, போன் பேச விட மாட்டேன்றாங்க, அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். தெரிஞ்சதுன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் போய் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடலாம். இந்த மாதிரி ஒரு தனிநபர் சட்டவிரோதமாக ஒருத்தங்களை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு போய் பெட்டிஷன் போடலாம், ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு ஆணை பிறப்பிப்பாங்க, சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்து இந்த மாதிரி இந்த நபரை மீட்டு கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு சொல்லி மீட்டு அந்த தனிநபர்களுடைய கைதுல இருந்து கூட அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஆனா யார் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியணும், அவங்க டேடியா உங்க மம்மியா, அதெல்லாம் நீ உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சா பண்ணலாம், காணாம போயிட்டா பண்ண முடியாது. காணாம போயிட்டா யாரு அதை அடைச்சு வச்சிருக்காங்களா இல்ல அவங்களா எங்கேயாவது போயிட்டா அது அப்ப ஹேபியஸ் கார்பஸ் போட முடியாது. ஒரு போலீஸ் அரசோடைய அங்கம் அவங்க சட்டவிரோதமாக ஒருத்தங்களை கைது பண்ணி வச்சிருந்தா ஹேபியஸ் கார்பஸ் போடலாம். ஒரு பிரைவேட் மெம்பர், ஒரு பிரைவேட் பர்சன், ஒரு தனியால் கூட இன்னொருத்தர் சட்டவிரோதமாக அடைச்சு வச்சிருந்தா அவங்க ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், அவங்களுக்காக அந்த அடைபட்டிருக்காங்களே அவங்களுக்காக ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு அவங்களே மீட்டு கொண்டு வரலாம். புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் இஷ்யூட் அகைன்ஸ்ட் unlawful detention, சட்டவிரோத கைதிற்கு எதிராக பிறப்பிக்கப்படுகிறது. issued against unlawful detention. issued against unlawful detention.
சட்டவிரோத கைதிற்கு எதிராக பிறப்பிக்கப்படுகிறது. இட் கேன் பி issued against the state or a private member. It can be issued against the state or private individuals. It can be issued against state or private individuals. Locus standi does not applies லோக்கஸ் ஸ்டாண்டை டஸ் நாட் அப்ளைஸ். லோக்கஸ் ஸ்டாண்டைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இது கவனிங்க. லோக்கஸ் ஸ்டாண்டைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னா லோக்கஸ் ஸ்டாண்டை அப்ளை அப்படின்னு சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த மனுவை போட முடியும், பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மட்டும்தான் அந்த மனுவை போட முடியும். லோக்கஸ் ஸ்டாண்டை டஸ் நாட் அப்ளை அப்படின்னு சொல்றாங்கன்னா பாதிப்புக்கு உள்ளானவர் சார்பாக வேறு யார் வேணாலும் அந்த மனுவை போடலாம். இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டை டஸ் நாட் அப்ளை. அப்போ உங்களுடைய நண்பன் சட்டவிரோதமாக கைதுல இருந்தா கூட நீங்களும் போடலாம். அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் அதை பத்தி தெரிஞ்சவங்க போடலாம். புரிஞ்சதா? ஸோ லோக்கஸ் ஸ்டாண்டை அப்ளைஸ்னா யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் பெட்டிஷன் போட முடியும். லோக்கஸ் ஸ்டாண்டை டஸ் நாட் அப்ளைனா பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்காக வேறு யார் வேணாலும் பெட்டிஷன் போடலாம். இதுக்கு அப்ளைஸா டஸ் நாட் அப்ளையா? டஸ் நாட் அப்ளை. அப்ப பாதிப்புக்குள்ளானவருக்காக யார் வேணாலும் பெட்டிஷன் போடலாம். புரிஞ்சதா? இதை ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கூட அரசு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கூட நீதித்துறை இந்த ஆணையை பிறப்பிக்கலாம், பிரைவேட்டுக்கு அகைன்ஸ்டா கூட நீதித்துறை இந்த ஆணையை பிறப்பிக்கலாம். இது எதற்காக பிறப்பிக்கப்படும்னா ஒரு சட்டவிரோத கைதை தடுப்பதற்காக. இந்த ஹேபியஸ் கார்பஸ் என்ற வார்த்தைக்கான லிட்ரல் மீனிங் என்ன, நேரடி அர்த்தம் என்னன்னா உடலை கொண்டு வாருங்கள் அர்த்தம். கார்பஸ் அப்படின்னா உடல். ஸோ இந்த வார்த்தைக்கான நேரடி அர்த்தம் என்னன்னா உடலை கொண்டு வாருங்கள், அவங்களோட பிசிக்கல் பிரசன்ஸை அஷ்யூர் பண்றது. இதுதான் இந்த ரிட்டோட வேலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிட், ஹேபியஸ் கார்பஸ். அடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் ரிட் மேண்டமஸ். மேண்டமஸ் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மேண்டமஸ் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மேண்டமஸ் மேண்டமஸ் முன்னாடி இந்த ஆணை வந்து சட்டவிரோத கடத்தலுக்கு. இது எப்படின்னா பழைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்க வந்து ஒரு சிட்டிசன், கவர்மெண்ட் இருக்கு, நான் சுப்ரீம் கோர்ட். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, உங்களுக்கு கொடுக்குற என்ன சொல்றது, நீங்க இருக்கிற ஏரியால ப்ராப்பரா வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணல, நீங்க வாழ்ற பகுதியில ப்ராப்பரா வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணல. ஸோ அந்த வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணாதனால இப்ப டெங்கு டைம்ல நிறைய மஸ்கிட்டோஸ் வருது, நிறைய நோய் பரவறதுக்கான பாதிப்பு இருக்கு. அப்போ நாளைக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணாதனால உங்களுக்கு டெங்கு வந்துருச்சுன்னா அது யாருடைய தப்பு? கவர்மெண்டோட தப்பு இல்லையா? ஸோ அந்த டெங்கு வந்ததுனால நீங்க உங்களுடைய வாழ்வதற்கான உரிமையை நீங்க இழக்கிறீங்களா? அந்த நோய் பாதிப்படைஞ்சிருக்கீங்க. மேபி இது நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு வரலாம், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வரலாம், அதனால அவங்க உயிர் கூட போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆர்டிகல் 21 உங்களுக்கு கொடுத்த வாழ்வதற்கான உரிமையில இது பாதிப்பு ஏற்படுத்துதா? இந்த நோய் வர்றதுனால, இந்த நோய் வர்றதுக்கு காரணமா இருந்தது கவர்மெண்டா? அவங்களோட வேலையை சரியா செஞ்சிருந்தா அந்த நோய் வந்திருக்காதா? அப்போ உங்களோட இந்த உரிமை பாதிப்பு ஏற்பட்டிருக்காதா? அப்போ இந்த மாதிரி சூழலை நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட் அணுகி இந்த மாதிரி ப்ராப்பரா வேஸ்ட் டிஸ்போசல் நடக்கிறதுல நோய் பரவும் பாதிப்புகள் இருக்கு, இதனோட ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது, என்னோட வாழ்வதற்கான உரிமை, நான் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமையை வயலேட் பண்ணுது, நோய்வாய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ஸோ நான் பயந்து வாழ்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பெட்டிஷன் போட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. நீ அவங்களுடைய ஆர்டிகல் 21 ரைட்ஸை ரீஸ்டோர் பண்ணணும், அதனால அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க. மேண்டட்டரியா பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க, கட்டளை போடுவாங்க. அதுதான் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, மேண்டம்ஸ். இது பப்ளிக் அத்தாரிட்டி மேல போடப்படுது, இஷ்யூட் அகைன்ஸ்ட் பப்ளிக் அத்தாரிட்டி. ஒரு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள், அரசு சார்ந்தவங்களுக்கு இது போடப்படுது மேண்டம்ஸ். இது பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் மேல போட முடியாது. இஷ்யூட் அகைன்ஸ்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். It cannot be issued against private individuals. அதாவது தனிநபர்கள் மேல இந்த ஆணையை வந்து பிறப்பிக்க முடியாது.
ஆனா ஹேபியஸ் கார்பஸ் தனியாட்கள் மேல பிறப்பிக்கலாம், மேண்டமஸ் தனியாட்கள் மேல பிறப்பிக்க முடியாது. ரெண்டாவது, மேண்டமஸ்க்கு லோக்கஸ் ஸ்டாண்டை அப்ளைஸ். லோக்கஸ் ஸ்டாண்டை அப்ளைஸ். லோக்கஸ் ஸ்டாண்டை அப்ளைஸ்னா பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தான் இந்த பெட்டிஷனை போட முடியும். மேண்டமஸ் பெட்டிஷன் வந்து பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தான் போட முடியும், வேறு யாரும் போட முடியாது. So mandamus is issued against public authorities and locus standi applies. சரியா? இது செகண்ட் டைப். அடுத்து தேர்ட், ஃபோர்த் ஜஸ்ட் ஓவராலா தெரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன வாட் இஸ் வாட்ன்ற அளவுக்கு போதும். ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை. ப்ராஹிபிஷன் issued by a higher court to lower court. அதாவது ஒரு நீதிமன்றம், ஒரு உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய நீதித்துறை மீது போடப்படுற ஆணை இது. இது எதுக்காக போடப்படும்னா, சில நேரங்கள்ல அவங்களுடைய அதிகார வரம்பை மீறி நீதித்துறை செயல்படும் போது, உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் பார்க்குது, ஹைகோர்ட்டோட அதிகார வரம்பை மீறி அது ஒரு வழக்குல செயல்படுது அப்படின்னா, இந்த வழக்கு உங்களோட அதிகார வரம்புக்கு வெளியே இருக்கு, இட் இஸ் நாட் இன்சைட் யுவர் ஜூரிஸ்டிகேஷன், உங்களோட ஜூரிஸ்டிகேஷனுக்கு வெளியில இருக்க வழக்கை நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க, இதை விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை செய்வது ப்ராஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு இது ஃபுல்லா ஜுடிஷியரி சம்பந்தப்படுது. ஒரு ஹையர் கோர்ட், ஒரு மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்துக்கு வழங்கக்கூடிய தடை. நீங்க விசாரிச்சுட்டு இருக்க இந்த பர்டிகுலர் வழக்கு உங்களுடைய அதிகார வரம்புக்குள்ள இல்லை, அதனால நீங்க இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்றதா ப்ராஹிபிஷன். சரிங்களா? ஸோ அதான் issued by a higher court to lower court. ஸோ அதிகார வரம்பை மீறுவதை வந்து இது வந்து தடுக்குது, தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து நாலாவது, செர்ஷியோரரி, சான்றளிக்கும் நீதி பேராணை. செர்ஷியோரரி, செர்ஷியோரரி சான்றளிக்கும் நீதி பேராணை. செர்ஷியோரரியும் சேம், ஒரு ஹையர் கோர்ட் லோவர் கோர்ட்டுக்கு இஷ்யூ பண்றது. பட் த செர்ஷியோரரி இஸ் கியூரேட்டிவ் and the prohibition is preventive. ஸோ செர்ஷியோரரின்றது ஒரு வழக்க அவங்க விசாரிச்சு முடிச்சு தீர்ப்பே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். நம்ம முன்னாடி பார்த்தது ப்ராஹிபிஷன்றது வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே, ஒரு மேல இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதற்கு கீழே இருக்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, அந்த நீதிமன்றம் ஒரு வழக்கை வந்து நடத்திட்டு இருக்கும் போதே அந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை, இதை விசாரிக்காதீங்கன்னு தடை போடுது, ப்ரிவென்ட் பண்ணுது. ஒரு தப்பான தீர்ப்பு நாளைக்கு வராம ப்ரிவென்ட் பண்ணுது, அது ப்ரிவென்டிவ். இதுவே செர்ஷியோரரி அப்படின்னா மேபி அந்த கீழ் நீதிமன்றம் அவங்களோட அதிகார வரம்புக்கு உட்படாத ஒரு வழக்கை ஆல்ரெடி விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்திருந்தா அந்த தீர்ப்பு இருக்கக்கூடாது, சரியில்லை இல்லையா? அவங்க அதிகாரத்துக்கு வெளியில அவங்க அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, அது அந்த வழக்கையே அவங்க எடுத்து நடத்திருக்க கூடாது. அப்படி வந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்றது, இதுதான் செர்ஷியோரரி. அதாவது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து செல்லாதுன்னு சொல்ற செர்ஷியோரரி. இட் இஸ் பியூர்லி கியூரேட்டிவ். இதற்கு முன்னாடி ப்ராஹிபிஷன் நாம பார்த்தது, ஒரு மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்திற்கு அல்லது வேறு நீதி சார்ந்த அமைப்புகள் ஒரு வழக்க அதிகார வரம்பை மீறி நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க, இந்த வழக்கை நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்றது ப்ராஹிபிஷன். அது நடக்கிற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே தடுக்குது, ப்ரிவென்டிவ். ரெண்டாவது செர்ஷியோரரி, தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து என்ன சொல்றது, இந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தடை பண்ணுது, அது வந்து கியூரேட்டிவ். ஸோ இது மோஸ்ட்லி இது நமக்கு டச் பண்ண மாட்டான், ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. நீங்க குரூப் 1 எழுதுறீங்களா கட்டாயம் கேட்பான் ப்ராஹிபிஷன் செர்ஷியோரரி.
குரூப் 2ல கூட மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு குரூப் 4 லெவலுக்கு மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ் அண்ட் அடுத்து வரக்கூடிய ரிட் வந்து முக்கியம். ஐந்தாவது ரிட்டு கியூ வாரண்டோ. கியூ வாரண்டோ தகுதி வினவும் நீதி பேராணை. தகுதி வினவும் நீதி பேராணை. அதாவது கியூ வாரண்டோனா ஏதாவது ஒரு அரசு பணியில இருக்கவங்க என்ன தகுதியின் அடிப்படையில அந்த பணியை வகிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போடப்படக்கூடிய ஒரு ஆணை தான் கியூ வாரண்டோ. இட் ப்ரிவென்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது ஒரு அரசு பதவி அடையணும்னா சில கிரைட்டீரியா இருக்கும். அதாவது அந்த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணி தான் ஒரு அரசு பணிக்கு நீங்க போக முடியும். சப்போஸ் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய பழைய ஃப்ரெண்டை நீங்க பாக்குறீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்குறீங்க, அவர் டெப்டி கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்படி. உங்களோட பழைய நினைவுகள்லாம் வருது. 10ஆவதே இவர் 3 வருஷம் எழுதினாரே, இவர் எப்படி டெப்டி கலெக்டர் ஆயிருப்பாருன்னு ஒரு சந்தேகம் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கியூ வாரண்ட் பெட்டிஷன் போடலாம். அப்போ கியூ வாரண்ட் பெட்டிஷன் போட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த நபர் என்ன அடிப்படையில இந்த அரசு பணியை வச்சிருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னா அந்த பெடிஷன் மூலமா அந்த நபர்கிட்ட இருந்த அந்த நபர் என்ன எதன் அடிப்படையில் அந்த அரசு வேலையை கொண்டிருக்காங்கன்றதை தெரியப்படுத்துவாங்க உங்களுக்கு. ஸோ அவர் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்காரு, இவர் இந்த எக்ஸாம்ல இவ்வளவு மெரிட் எடுத்து தான் இந்த வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்றத தெரியப்படுத்துவாங்க. சப்போஸ் அவர் பணங்கின கொடுத்து வந்திருந்தா இல்லை வேற ஏதாவது முறையில் அந்த பப்ளிக் ஆஃபீஸை அவர் அட்டைன் பண்ணியிருந்தா அது கியூ வாரண்ட் பெடிஷன்ல தெரிய வந்துடும். சொல்ல புரியுங்களா? எந்த தகுதியின் அடிப்படையில அந்த அரசு பணியில ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத வினவரம் தான் இந்த பெடிஷன் கியூ வாரண்ட்டோ. ஸோ ரிட்ஸ்னா 5 டைப்ஸ்: ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், செர்சியோரரி, கியூ வாரண்ட்டோ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 32 வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 3 ஆர்டிகல் இருக்கு, அது சும்மா சிம்பிளா நம்ம பார்த்துருவோம். ஆர்டிகல் 33, ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 33 gives power to the parliament to modify or restrict fundamental rights, to modify or restrict fundamental rights to armed forces, intelligence units, etc. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பார்த்தப்போ யூனியன்ஸ் அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அசோசியேஷன் யூனியன் ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு ஆர்டிகல் 19ல நம்ம பார்த்துருப்போம். 19 கிளாஸ் 3ல பார்த்துருப்போம். சாரி, 19 கிளாஸ் 1ல சில பார்த்துருப்போம், 3 கிடையாது. அதே போல உங்களுக்கு பேச்சு மற்றும் கருத்துரிமை இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ற ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான உரிமை இருக்குலாம் பார்க்குறோம். இப்போ நீங்க வந்து ஆர்மியில வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஆர்மியில வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ சப்போஸ் ஒரு நாட்டு கூட இந்தியாவுக்கு போர் நடக்குது, அந்த போர் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு பேச்சு மற்றும் கருத்துரிமை இருக்குன்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியே சொல்லிட்டு அவங்கள விடுவாங்களா? சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது இல்லையா? அதே போல நீங்க ஒரு போலீஸ் வேலையில இருக்கீங்க, அதற்கு யூனிஃபார்ம் போடணுன்றது ஒரு ரூல். எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண உரிமை இருக்கு, நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன், கலர் ட்ரெஸ்ல தான் வருவேன்னா உங்களை வேலையில வச்சுப்பாங்களா? அடிப்படை உரிமை. அதே போல போலீஸ்க்கு யூனியன்றது கிடையாது. கேள்விப்பட்டீங்களா? மற்ற துறைகளுக்குலாம் யூனியன் இருக்கும், போலீஸ்க்கு யூனியன் கிடையாது. என்ன காரணம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சில துறைகள்ல இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி யாரு இந்த மிலிட்டரி இராணுவம், அதே போல ஏர்ஃபோர்ஸு, நேவி, போலீஸ் ஃபோர்ஸஸ், ரா, இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை மாடிஃபை பண்ணவோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. அவங்களுக்கு எல்லா அடிப்படை உரிமையும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. பார்லிமெண்ட் இந்த அடிப்படை உரிமையை கொடுக்கலாம், இந்த அடிப்படை உரிமை வேணாம்னா மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம்.
நம்மளை போல எல்லா அடிப்படை உரிமையும் ஆர்மியில இருக்கவங்களுக்கு இருக்காது, நம்மளை போல எல்லா அடிப்படை உரிமையும் நேவியில இருக்கவங்களுக்கு இருக்காது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அதை சொல்றது ஆர்டிகல் 33. சரியா? அடுத்த ஆர்டிகல் 34. Restrictions on fundamental rights during martial law. நீங்க எல்லை பகுதியில வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எல்லை பகுதியில போர் பதற்றம் இருக்கு, அந்த இடத்துல ராணுவ கட்டுப்பாடு, ராணுவ சட்டம் அமல்ல இருக்கு. நீங்க எனக்கு இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை விடுவாங்களா? அந்த இடத்துல போர் பதற்றம் இருக்கு, ராணுவ கட்டுப்பாட்டின் கீழே அந்த பகுதி இருக்கு, யாரு சமூக விரோதிகள், யாரு பப்ளிக்னே தெரியாது, அதனாலதான் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்கு அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நீங்க ஜாலியா வெளியே காலையில நான் அப்படியே பீஸ்ஃபுல்லா நான் போய் வெளியே சுத்திட்டு வரேன் வெளியே போனா விடுவாங்களா? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, விட மாட்டாங்க, சுட்டுருவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா போக முடியாது. ஸோ அதான் 34 சொல்லுது, ஒரு ராணுவ சட்டம் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை உரிமைகள்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 34 சொல்லுது. ஓகே, அடுத்த ஆர்டிகல் 35, த லாஸ்ட் ஆர்டிகல், ஆர்டிகல் 35. only parliament can enact laws related to fundamental rights. Only parliament can enact laws related to fundamental rights. Only parliament can enact laws related to fundamental rights. அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டங்களை இயற்ற பாராளுமன்றத்திற்கு தான் உரிமை இருக்குன்னு இது சொல்லுது. பார்லிமெண்ட் போட்டுக்கலாம், அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. மாநில சட்டமன்றங்களுக்கு அடிப்படை உரிமைகளை செயல்படுத்த சட்டம் இயற்ற எந்த அதிகாரமும் இல்லை சொல்றது ஆர்டிகல் 35. சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு 6 வகையான ரைட்ஸ் பார்த்துட்டோம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ நீக்கிருச்சுலாம் பார்த்துட்டோம். சரியா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்கா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4 நம்ம பார்ப்போம்.